ம் ஒரு சாதாரண கிராமத்து குளத்தையோ இல்ல தேங்கி கிடக்கிற தண்ணியும் நீங்க கடந்து போகும்போது அந்த தண்ணிக்கு மேல ஒரு பச்சை நிறத்துல ஒரு போர்வை மாதிரி படர்ந்திருக்கிற ஒரு செடியை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஆமா. விவசாயிகள பொறுத்த வரைக்கும் அது ஒரு தொல்ல தான். அது சுத்தம் செய்யறதுக்கே அவங்க காசு செலவு பண்ணுவாங்க. கரெக்ட். ஆனா அதே செடியை பயன்படுத்தி மாசம் 1,00,000 ரூபாய் வரைக்கும் வருமானம் பார்க்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான். ஆமா. குப்பையா நினைக்கிற ஒரு விஷயத்த எப்படி பச்சை தங்கம், அதாவது கிரீன் கோல்டா மாத்துறது அப்படிங்கிற குறிப்புகளை தான் இன்னைக்கு நாம இந்த ஆழ்ந்த அலசல்ல விரிவா ஆராயப் போறோம். உங்களுக்கான அந்த பிசினஸ் ப்ளூ பிரிண்ட் இதுதான். பெரும்பாலான மக்கள் ஒரு விஷயத்த வெறும் செடியாவும் இல்ல பொருளாவும் மட்டும்தான் பாக்குறாங்க. ம் ஆனா அத ஒரு சிஸ்டமா எப்படி மாத்துறதுங்கிற இடத்துல தான் ஒரு சாதாரண பெரணி செடி மிகப்பெரிய பிசினஸா உருவெடுக்குது. நாம இன்னைக்கு பேச போற இந்த அசோலா அப்படிங்கிற நீர்வாழ் பெரணியும் அப்படிதான். சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த சோர்ஸ் மெட்டீரியலை நான் படிச்சப்போ எனக்கு முதல்ல தோணுன கேள்வி, இந்த அசோலா செடி எப்படி 3ல இருந்து 5 நாளுக்குள்ள தன்னுடைய எடைய அப்படியே டபுள் ஆக்குது, அதாவது இரட்டிப்பாக்குது? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயாலஜி. ஏன்னா லாஜிக்கா பார்த்தா ஒரு செடி இவ்வளவு வேகமா வளரணும்னா அதுக்கு ஏகப்பட்ட உரம் போடணுமே. ஆனா இது வெறும் தண்ணியில மிதந்துகிட்டே இவ்வளவு வேகமா வளருது. இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் என்ன? இங்கதான் இயற்கையோட ஒரு மிகச்சிறந்த மெக்கானிசம் வேலை செய்யுது. அசோலாக்கு உள்ள பாத்தீங்கன்னா அனபீனா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நீலப்பச்சை பாசி வாழுது. ஓகே, சைனோபாக்டீரியா. ஆமா, அந்த சைனோபாக்டீரியா. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சிம்பயாட்டிக் உறவு இருக்கு. அதாவது ஒண்ணுக்கொண்ணு உதவிக்கிற ஒரு அமைப்பு. ஓஹோ. காத்துல இருக்கிற நைட்ரஜனை அப்படியே உறிஞ்சு அதை தனக்கான உரமா மாத்திக்கிற தன்மை இந்த அனபீனாவுக்கு இருக்கு. சோ அசோலா செடிக்கு நீங்க வெளியில இருந்து பெரிய அளவுல நைட்ரஜன் உரம் கொடுக்க வேண்டியதே இல்ல. வாவ், அதுவே தயாரிச்சுக்குதா? ஆமா, அதுவே காத்துல இருந்து தனக்கான உணவை தயாரிச்சுக்கிட்டு அபரிமிதமான வேகத்துல வளருது. ஓ, அப்போ காத்துல இருக்கிற நைட்ரோஜனை உறிஞ்சி அதை புரோட்டீனா மாத்திக்குது. அதனாலதான் இதை மாடுகளுக்கும் கோழிகளுக்கும் தீவனமா கொடுக்கும்போது அவங்களுக்கு நிறைய சத்து கிடைக்குது. கரெக்டா? துல்லியமா சொன்னீங்க. அசோலாவுல சுமார் 25% வரைக்கும் புரதச்சத்து இருக்கு. 30%? ஆமா, அது மட்டும் இல்லாம அத்தியாவசிய அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள், கால்சியம், பாஸ்பரஸ்னு ஏகப்பட்ட மினரல்ஸ் இதுல அடங்கியிருக்கு. சூப்பர். இப்ப மாடுகளுக்கு இத தீவனமா கொடுக்கும்போது பாலோட அளவு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம பாலோட கொழுப்பு சத்தும், அதாவது ஃபேட் கண்டென்ட்டும் கணிசமா உயருது. கோழிகளுக்கு கொடுக்கும்போது முட்டையோட தரம் மாறுது. இதுதான் இந்த செடிக்கான அடிப்படை டிமாண்ட். ஓகே, இதோட பயாலஜி புரிஞ்சிருச்சு. மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்குங்கிறதும் தெரியுது. ஆனா இப்போ என்னோட சந்தேகம் என்னன்னா, சொல்லுங்க. இது ரொம்ப வேகமா வளருது, இதுக்கு பெரிய அளவுல உரம் தேவையில்லை அப்படிங்கிறப்போ ஏன் எல்லாரும் இது வீட்ல வளர்த்து லட்சாதிபதி ஆகல? மாசம் 1,00,000 சம்பாதிக்கலான்னு குறிப்புகள் சொல்லுது. ஆனா பிராக்டிக்கலா இது சாத்தியமா? அந்த சந்தேகம் ரொம்ப அவசியமானது. ஏன்னா பிசினஸ்னு வரும்போது வெறும் பொருளை உற்பத்தி செய்யறது மட்டும்தான் வேலைன்னு பலரும் நினைச்சுக்கிறாங்க. குறிப்புகள்ல வருமானத்தை 3 படிநிலைகளா பிரிச்சிருக்காங்க. முதல் நிலை ஒரு 5லிருந்து 10 பாத்திகள், அதாவது பெட்ஸ் வச்சு தொடங்குறது. இது மூலியமா மாசம் ஒரு 5,000லிருந்து 15,000 வரைக்கும் துணை வருமானம் பார்க்கலாம். ஓகே, ஒரு பார்ட் டைம் இன்கம் மாதிரி. கரெக்ட். 2வது நிலை ஒரு 20 முதல் 40 பாத்திகள் அமைக்கிறது. இது ஒரு நடுத்தர அளவு. இதுல 25,000 முதல் 60,000 வரைக்கும் வருமானம் வரும். ஒரு நிமிஷம், நான் ஒரு கால்குலேஷன் போடுறேன். போடுங்க. அடிப்படை மாடலான பச்சையா விக்கிறதே எடுத்துப்போம். ஒரு 50 தார்பாலின் பாத்திகள் அமைக்கிறோன்னு வச்சுப்போம். ஒரு நாளைக்கு ஒரு பாத்தியிலிருந்து 1 கிலோ அல்லது 1.5 கிலோ அசோலா அறுவடை பண்ணலாம். ஆமா, தாராளமா பண்ணலாம். சோ 50 பாத்தியிலிருந்து ஒரு நாளைக்கு சராசரியா 60 கிலோ கிடைக்குது. மார்க்கெட்ல 1 கிலோ பச்சையான அசோலா 15 ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுக்கிட்டா தினமும் 900 ரூபாய். மாசத்துக்கு கணக்கு போட்டா 27,000 வருமானம். உங்க கணக்கு சரிதான். அப்போ நான் ஏன் மேற்கொண்டு கஷ்டப்படணும்? மாசம் 27,000ங்கிறது ஒரு டீசென்டான வருமானம் தானே. ஜாலியா தினமும் செடி அள்ளி கொடுத்துட்டு இந்த 27,000தோட நான் நிறுத்திக்கலாமே. எதுக்கு அந்த 1,00,000 ரூபாய் டார்கெட்டை நோக்கி போகணும்? இங்கதான் பலரும் மிகப்பெரிய சறுக்களை சொந்திக்கிறாங்க. நீங்க பேப்பர்ல போட்ட கணக்குக்கும் களத்துல இருக்கிற யதார்த்தத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? தினமும் 60 கிலோ அசோலாவை நீங்க விக்கணுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்ல. பச்சையான அசோலாவுக்கு ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது சீக்கிரம் கெட்டு போயிடுமா? ஆமா, காலையில நீங்க தண்ணியில இருந்து அதை அறுவடை செஞ்ச உடனே அதோட ஈரப்பதம் காரணமா அது சீக்கிரமே அழுக ஆரம்பிச்சிடும்.
ஒருவேளை அன்னைக்கு வாடிக்கையாளர் அதை வாங்க வரலனாலோ ஓ, இல்ல தொடர்ந்து 2 நாள் மழை பெஞ்சாலோ? எக்ஸாக்ட்லி மழை பெஞ்சாலோ உங்ககிட்ட இருக்கிற அந்த 60 கிலோவும் அப்படியே குப்பையில தான் போகும். அதாவது நான் தினமும் 60 கிலோ தண்ணிய சுமந்துக்கிட்டு வாடிக்கையாளரை தேடி அலையணும்னு சொல்றீங்க. ஒருவேளை அவங்க வாங்கலன்னா அது அப்படியே வேஸ்டா போயிடும். இது ரொம்ப பெரிய ரிஸ்க் ஆச்சே. அது மட்டும் இல்லாம இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. பச்சையான அசோலாவை பேக் பண்ணி கொரியர்ல வெளியூருக்கு அனுப்ப முடியாது. ஏன், ஸ்மெல் வருமா? ஆமா, வழியிலேயே அது கெட்டு போய் பயங்கரமான துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும். சோ நீங்க என்னதான் தினமும் 60 கிலோ உற்பத்தி செஞ்சாலும் அது உங்க ஊருக்குள்ள, அதுவும் ஒரு 5 அல்லது 10 கிலோமீட்டர் சுற்றளவுல இருக்கிற மாட்டு பண்ணைகளுக்கோ கோழி பண்ணைகளுக்கு மட்டும்தான் விற்க முடியும். அப்போ என்னோட மார்க்கெட் ரொம்ப சுருங்கி போகுது. ஆமா, ஒரு வட்டத்துக்குள்ளேயே மாட்டிக்கிறீங்க. அப்போ இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? இந்த அழுகி போற கெட்டு போற பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றது? இங்க தான் அந்த மதிப்பு கூட்டுதல், அதாவது வேல்யூ அடிஷன் அப்படிங்கிற விஷயம் உள்ள வருதா? எக்ஸாக்ட்லி. ஒரு பொருளோட மைனஸ எப்படி பிளஸ்ஸா மாத்துறதுங்கிறது தான் பிசினஸ். பச்சையான அசோலாவை அப்படியே விக்காம அதை உலர்த்தி பொடியாக்கி பேக் பண்ணி விக்கிறது தான் அடுத்த கட்டம். ஓஹோ, இதுதான் உங்க லாபத்தை பல மடங்கு உயர்த்த போகுது. இதை கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். இந்த உலர்த்தும் செயல்முறை எப்படி நடக்குது? சாதாரணமா வெயில்ல காய வச்சா போதுமா? கிடையாது, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஏன்? அசோலாவை நேரடியான கடுமையான சூரிய வெளிச்சத்துல காய வச்சா அதுல இருக்கிற முக்கியமான வைட்டமின்களும் புரதச்சத்தும் ஆவியாயிடும். அதனால இத நிழல்ல உலர்த்தணும், இல்லனா ரொம்ப மிதமான வெயில்ல காய வைக்கணும். ஓ, ஷேட் டிரையிங் பண்ணணும். ஆமா, அதுல இருக்கிற ஈரப்பதம் முழுமையா போகிற வரைக்கும் பொறுமையா காய வச்சு அதுக்கப்புறம் அதை அரைச்சு பொடியாக்கணும். ஓகே, இப்போ நான் திரும்பவும் ஒரு கணக்கு போடுறேன். சொல்லுங்க. 10 கிலோ பச்சிலான பசோலாவனை காய வச்சா அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி போய் எனக்கு விழும் 1 கிலோ உலர்பொடி தான் கிடைக்கும் இல்லையா? ஆமா, 10 கிலோக்கு 1 கிலோ தான் கிடைக்கும். அப்போ நான் தினமும் அறுவடை செய்யற அந்த 60 கிலோவை காய வச்சா எனக்கு கிடைக்க போறது வெறும் 6 கிலோ பவுடர் மட்டும்தான். இடையில நான் 90% இழந்துடுறேன். இது எப்படி லாபகரமானதா இருக்க முடியும்? இங்கதான் ட்ரிக் இருக்கு. நீங்க எடையை இழத்துக்கிறீங்க, ஆனா மதிப்பை கூட்டுறீங்க. பச்சையா விக்கும்போது கிலோ 15 ரூபாய்க்கு வித்தீங்க இல்லையா? ஆமா. ஆனா இந்த உலர் அசோலா பொடியோட மார்க்கெட் விலை பாத்தீங்கன்னா கிலோவுக்கு 150 இருந்து 300 ரூபாய் வரைக்கும் போகுது. ஓ, அவ்வளோ விலை போகுமா? ஆமா, உங்களோட அந்த 6 கிலோ பொடிய குறைஞ்சபட்சம் 200 ரூபாய்க்கு வித்தா கூட தினமும் 1200 ரூபாய் கிடைக்கும். மாசத்துக்கு 36,000 ஆச்சு. வாவ்! அதாவது நான் 60 கிலோ மூட்டையை தூக்கிட்டு உள்ளூர்லயே சுத்துறதுக்கு பதிலா வெறும் 6 கிலோ பாக்கெட்களை பேக் பண்ணினா போதும். கரெக்ட். எனக்கு கெட்டு போயிடுங்கிற பயமும் இல்லை. அதை நான் 6 மாசம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்போ உங்களோட மார்க்கெட் இந்தியா முழுக்க விரிவடைஞ்சிடுச்சு. ஆமா, கொரியர்ல ஈஸியா அனுப்பலாம். இந்த பொடிய நீங்க ஈஸியா அமேசான்லயோ அல்லது கொரியர் மூலமாவோ எந்த ஊருக்கு வேணாலும் அனுப்பலாம். மாடி தோட்டம் வச்சிருக்கிறவங்க, வீட்ல செடி வளர்க்கறவங்க இது ஒரு மிகச்சிறந்த ஆர்கானிக் உரம்னு சொல்லி விரும்பி வாங்குவாங்க. அப்போ விவசாயிகளை தாண்டி ஹோம் கார்டனர்ஸும் வந்துடுறாங்க. எக்ஸாக்ட்லி. பெரிய பண்ணைகளுக்கு மட்டுமில்லாம சாதாரண மக்களும் உங்க வாடிக்கையாளர்களா மாறுறாங்க. இதுதான் வேல்யூ அடிஷன். இது நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சர் தான். ஆனா இப்போ என்கிட்ட ஒரு பெரிய கேள்வி இருக்கு. என்னது? நாம ஆரம்பத்துல மாசம் 1 லட்சம் ரூபாய் வருமானம்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ பச்சையா வித்தா ஒரு 25,000, பொடியாக்கி வித்தா ஒரு 36,000. ரெண்டையும் சேர்த்தா கூட 61,000 தானே வருது. 1 லட்சத்தை தொடலையே. மீதி வருமானத்துக்கு நான் என்ன பண்றது? இங்கதான் இந்த பிசினஸ் மாடலோட 3வது ரொம்ப முக்கியமான பகுதிக்கு நம்ம வரோம். அதுதான் அறிவை வியாபாரமாக்குதல், அதாவது நாலேஜ் எக்கானமி. அறிவை வியாபாரமாக்குதலா? ஆமா, ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க பொருளை விக்கிறத விட உங்க அனுபவத்தையும் அந்த சிஸ்டத்தையும் விற்க ஆரம்பிக்கணும். அதாவது எப்படி? ட்ரைனிங் கொடுக்கறதா? ஆமா, இத குறிப்புகள்ல ஸ்டார்டர் கிட்ஸ் விற்பனைன்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு சொந்தமா அசோலா வளர்க்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா எப்படி ஆரம்பிக்கிறது, அந்த அசோலா விதையை எங்க வாங்குறதுன்னு தெரியாது. ஆமா, கல்ச்சர் எங்க கிடைக்கும்னு முழிப்பாங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு கிட் தயார் பண்ணி கொடுக்கலாம். ஒரு சின்ன தார்பாலன் ஷீட், ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான அசோலா கல்ச்சர், அதுக்கான ஊட்டச்சத்து கலவை, அப்புறம் இதை எப்படி வளர்க்கணுங்கிற ஒரு கையேடு. ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். ஆமா, இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேக்கேஜா மாத்தி 800 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் விற்கலாம். ஓ, இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஆனா மக்கள் இதை வாங்குவாங்களா? ஏன்னா குளத்துல சும்மா கிடைக்கிற ஒண்ணுக்கு எதுக்கு நான் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு அவங்க யோசிக்க மாட்டாங்களா?
அவங்க அந்த செடிக்கு காசு கொடுக்கல, உங்களோட நிபுணத்துவத்துக்கும் அவங்க செய்ய போற தவறுகளை முன்கூட்டியே தடுக்கிறதுக்குமான வழிகாட்டுதலுக்கு தான் காசு கொடுக்கறாங்க. மேக் சென்ஸ். குளத்திலிருந்து எடுத்துட்டு வர்ற அசோலாவுல நிறைய பூச்சிகளும் தேவையற்ற பாசிகளும் கலந்திருக்கும். அத அப்படியே மாட்டுக்கு கொடுத்தா நோய் வர வாய்ப்பு இருக்கு. ஓ, அப்படியே எடுத்து கொடுக்க கூடாதா? கண்டிப்பா கூடாது. ஆனா நீங்க கொடுக்கறது தரமான சுத்திகரிக்கப்பட்ட மதர் கல்ச்சர். இந்த ட்ரஸ்ட், அதாவது இந்த நம்பிக்கை தான் வியாபாரம். மாசம் ஒரு 50 கிட்டுகளை நீங்க சராசரியா 800 ரூபாய்க்கு வித்தா கூட உங்களுக்கு 40,000 கிடைச்சிடும். இப்போ புரியுது. அதாவது நான் கத்துக்கிட்ட பாடங்களை ஒரு ப்ராடக்டா மாத்துறேன். இப்போ மொத்த கணக்கையும் கூட்டி பாப்போம். பச்சையா விக்கிறதுல சில உள்ளூர் கஸ்டமர்ஸ் மூலியமா ஒரு 25,000, பொடியாக்கி ஆன்லைன்ல விக்கிறது மூலியமா ஒரு 36,000, அப்புறம் கிட் மற்றும் ட்ரைனிங் மூலியமா ஒரு 40,000. ஆமா, ஆக மொத்தம் மாசம் 1 லட்சத்துக்கு மேல வருமானம். இதுதான் அந்த கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட். பல வழிகள்ல இருந்து வருமானத்தை உருவாக்குற ஒரு சிஸ்டம். எக்ஸாக்ட்லி. எந்த ஒரு பிசினஸ்லயும் ஒரே ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் நம்பி இருக்க கூடாது. உங்களோட ஒரு ப்ராடக்ட் டவுன் ஆனா கூட இன்னொரு ப்ராடக்ட் உங்களை காப்பாத்தணும். சரி, இந்த பிளான் பேப்பர்ல பார்க்கறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா இத பிராக்டிக்கலா நிலத்துல இறங்கி செய்யும்போது என்னென்ன சிக்கல்கள் வரும், உள்கட்டமைப்புக்கு எவ்வளவு செலவாகும், இது வளர்க்கறதுக்கு பெருசா நிலம் தேவையாமே? ரொம்ப பெரிய நிலம்லாம் தேவையில்ல. ஒரு 1000 முதல் 2000 சதுர அடி இடம் இருந்தா போதும். ஓ, அவ்வளவுதானா? ஆமா, நீங்க சொன்ன அந்த 50 முதல் 60 தார்பாலின் பாதிகளை அமைக்கிறதுக்கு ஒரு பாத்திக்கு 500 இருந்து 800 ரூபாய் வரைக்கும் செலவாகும். மொத்தவா பார்த்தா 30,000 முதல் 60,000 வரைக்கும் ஆரம்ப முதலீடு தேவைப்படும். இது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையே. ஆனா இதுல சவாலே தினசரி பராமரிப்புல தான் இருக்கு. தினசரி பராமரிப்புனா சும்மா தண்ணி ஊத்துறது தானே? இல்ல, அங்கதான் பலரும் தப்பு பண்றாங்க. அசோலா வளர்ப்புக்கு தண்ணியோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாத்தியில தண்ணி 4ல இருந்து 5 அங்குலம் உயரத்துக்கு மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மேல இருந்தா? தண்ணி ரொம்ப அதிகமா இருந்தா அசோலாவோட வேர்கள் அடியில இருக்கிற மண்ணுல படாம அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம செத்து போயிடும். ஓ, அதே சமயம் தண்ணி ரொம்ப குறைவா இருந்தா வெயில்ல தண்ணி சூடாகி அசோலா கருகிடும். ஓ, இதுல இவ்ளோ நுணுக்கம் இருக்கா? வேற என்ன மாதிரியான ஊட்டச்சத்து இதுக்கு தினமும் கொடுக்கணும்? ஆரம்பத்துல பாத்தியில கொஞ்சம் செம்மண், மாட்டுச்சாணம், சூப்பர் பாஸ்பேட் இதெல்லாம் கலந்து ஒரு கலவையா போடணும். அப்பப்போ மாட்டுச்சாணத்தை தண்ணியில கரைச்சு ஊத்தணும். இதெல்லாம் தினமும் ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலை. அப்போ ஆட்கள் நிறைய தேவையில்ல, நாமே செஞ்சுக்கலாம். சரி, இந்த குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கிற தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்னென்ன? எதை செஞ்சா இந்த பிசினஸ் மொத்தமா காலியாயிடும்? முதல்ல நான் சொன்ன அந்த தண்ணி பராமரிப்பு பிரச்சனை. 2வது நிழல் வலை, அதாவது ஷேட் நெட் அமைக்காம விடுறது. நேரடி வெயில்ல அசோலா மஞ்சள் நிறமா மாறி கருகிடும். ஓகே, ஷேட் முக்கியம். 3வது பாத்திகளை சுத்தம் செய்யாம விடுறது. ஒரு சில வாரங்களுக்கு ஒரு முறை பாத்தியில இருக்கிற அசோலாவை முழுமையா எடுத்துட்டு தண்ணிய மாத்தணும். இல்லனா வேற ஏதாவது பாசிகள் உள்ள வந்து அசோலாவோட வளர்ச்சியை தடுத்துரும். இதெல்லாம் உற்பத்தியில வரக்கூடிய தவறுகள். ஆனா மார்க்கெட்டிங்ல என்ன தப்பு நடக்குது? ஏன்னா பால் பண்ண வச்சிருக்கிறவங்க ரொம்ப வருஷமா ஒரே மாதிரியான பருத்தி விதை, தவிடு மாதிரியான தீவனங்களை தான் கொடுப்பாங்க. ஆமா, அவங்க கிட்ட போய் இந்தாங்க தண்ணியில மிதக்கிற செடி, இதை உங்க மாட்டுக்கு கொடுங்கன்னு சொன்னா அவங்க ஏன் நம்பி வாங்கணும்? இது ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் தடையா இருக்குமே. இது ரொம்ப அற்புதமான கேள்வி. இங்கதான் உங்க மார்க்கெட்டிங் ஸ்கில் வேலை செய்யணும். நீங்க போய் அசோலான்னு வித்தா யாரும் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வச்சுதான் விக்கணும். அதாவது இத குடுத்தா உங்க பாலோட கொழுப்புச்சத்து அதிகரிக்கும், அதனால உங்களுக்கு லிட்டருக்கு 2 ரூபாய் அதிகமா கிடைக்கும்னு சொல்லணும். இருந்தாலும் விவசாயிங்க உடனே நம்பிட மாட்டாங்களே. நம்ப மாட்டாங்க. அதனாலதான் ஆரம்பத்துல ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு இலவசமா கொடுக்கணும். ஃப்ரீ சாம்பிள் மாதிரி. அவங்க கண்ணு முன்னாடியே பாலோட அளவு கூடுறதையும் மாட்டுக்கு ஆரோக்கியம் வர்றதையும் அவங்க உணரும்போது அவங்களே தேடி வருவாங்க. ஆமா, அவங்களே உங்களோட நிரந்தர வாடிக்கையாளர்களா மாறிடுவாங்க. இது ஒரு B2B மார்க்கெட்டிங் மாதிரி தான். உங்க ஊரை சுத்தி ஒரு 10 பால் பண்ணைகளை புடிச்சிட்டாலே உங்க பச்சையான அசோலாவுக்கு நிரந்தர மார்க்கெட் கிடைச்சிடும். சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. அப்ப லோக்கல்ல பச்சையா விக்கிறதுக்கு பால் பண்ணைகள், கோழி பண்ணைகளை டைப் பண்ணிக்கணும். ஆன்லைன்ல பொடியா விக்கிறதுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு சோஷியல் மீடியாவை பயன்படுத்திக்கணும். கரெக்ட். அடுத்து ட்ரைனிங் கொடுக்க யூடியூப் மூலமா வீடியோக்கள் போடணும். ஒரு முழுமையான பிசினஸ் எக்கோசிஸ்டமை இது உருவாக்குது. ஆமா, ஒரு சாதாரண பொருளை எப்படி பல கோணங்கள்ல பணமாக்குறதுங்கிற இந்த மாடல் அசோலாவுக்கு மட்டும் இல்ல,
நீங்க செய்யற எந்த ஒரு தொழிலுக்கும் பொருந்தும். பிரச்சனையில இருந்து தான் வருமானம் பிறக்குது. அருமையான பாயிண்ட். கெட்டு போயிடுங்கிற பிரச்சனைக்கு தீர்வு தான் அதை உலர்த்துறது. அதுவே அதிக லாபம் கொடுக்குது. மக்களுக்கு வளர்க்க தெரியலையேங்கிற பிரச்சனைக்கு தீர்வு தான் ட்ரெய்னிங். அது ஒரு தனி வருமானமா மாறுது. ரொம்ப ஆழமான பாயிண்ட் இது. எல்லாத்தையும் நம்ம தொகுத்து பார்த்தா மாசம் 1 லட்சம் அப்படிங்கிறது மாயாஜாலமோ அல்லது எடுத்த உடனே நடக்கிற விஷயமோ கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான அறிவியல் இருக்கு, கச்சிதமான மார்க்கெட்டிங் திட்டம் இருக்கு, அதோட உழைப்பும் இருக்கு. ஆமா, இந்த மூணும் சேரும்போது தான் ஒரு சாதாரண செடி பச்சை தங்கமா உருவெடுக்குது. இன்னைக்கு நாம பார்த்த இந்த குறிப்புகள் எனக்குள்ள ஒரு பெரிய சிந்தனையை தூண்டியிருக்கு. உங்களுக்குள்ள அந்த சிந்தனை வந்திருக்கும்னு நம்புறேன். தண்ணிக்கு மேல மிதக்கிற, யாருக்கும் பயன்படாதுன்னு நாம நினைக்கிற ஒரு கலச்செடியை வச்சு இவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம கடந்து போற விஷயங்கள்ல இப்படி எத்தனை பச்சை தங்கங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கோ. நாம எதையெல்லாம் குப்பன்னு ஒதுக்குறோமோ அதுக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய மதிப்பு ஒளிஞ்சிருக்கலாம். அந்த வாய்ப்புகளை எப்படி கண்டுபிடிக்க போறோங்கிறது தான் நமக்கான உண்மையான சவால். உங்களை சுத்தி இருக்கிற அந்த வாய்ப்பு எதுன்னு தேடுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலை சந்திக்கலாம்.